ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் 37வது கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கின்றது. இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் நல்லிணக்கத்தை விடயங்களை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான விடயங்கள் காணிகளை திருப்பி மக்களிடம் ஒப்படைப்பது, தண்டனையில் இருந்து தமிழ் மக்களை முடிவுக்கு கொண்டு வருவது, இன ரீதியான தாக்குதல்கள், தமிழ் மக்கள் மீதான தொடரும் சித்திரவதைகள், மனித உரிமை பாதுகாவலர்கள் மீதான கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல்கள் என்பவற்றுடன் காணாமற் போனோர் அலுவலகம் இன்னும் முறையாக இயங்கவில்லை என்ற விடயங்கள் தமிழ் மக்களால் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கிய விடயங்களாக அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே தமிழர்கள் சார்பில் ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழ் காங்கிரஸ் அதாவது ஏடிசி சார்பாக கிறிஸ் இளங்கோ உடனான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கின்றேன். நான் இப்ப 2 நாள் தான் வீட்டை வந்து. தேங்க்ஸ் தமிழ் குரல் ரேடியோவுக்கு எனது நன்றிகள். உங்களுடைய 2 வாரங்களாக அங்கே ஜெனீவாவில் மனித உரிமைகள் சபையின் 37வது கூட்ட அந்த அமர்வில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். 2 வாரங்களாக அங்கேயே நீங்கள் இருந்து முழு அமர்வையும் கண்காணித்தும் அதில் பங்கேற்று இருக்கின்றீர்கள். அது தொடர்பான உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? முதல் இந்த 37வது செஷன் துவங்கினது 26ஆம் தேதி பிப்ரவரியில இருந்து 23 மார்ச் மட்டும். நான் அதுல கடைசி வார நான் பங்கு பெற்றினேன். 19ஆம் தேதியிலிருந்து 23 மார்ச்ல. எனது அனுபவம் அதுல சொல்ல போனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த வடக்கு கிழக்குல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த ரெசல்யூஷனை நாங்க கருதலாம். அதாவது 30/1 2015 கொண்டு வரப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களால் எதையும் பெற முடியுமா என்றது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. பெற முடியாது என்றதுதான் உண்மையும் போல தெரியுது. ஏனென்றால் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இப்ப 3 வருடம் ஆயிட்டு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதுல 25 ரெக்கமெண்டேஷன்ஸ் the commissioner has given சொல்லி இருக்கிறார். ஆனா அதுல ஆக 2 ரெக்கமெண்டேஷன் தான் இந்த 3 வருஷத்துல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செய்திருக்குது. சோ இன்னும் 23 ரெக்கமெண்டேஷன்ஸ் 1 வருஷத்துல செய்யும்ன்றது யாருக்கும் அது வியப்பாத்தான் இருக்கும். அதுவும் எங்கட பாஸ்ட் ஹிஸ்டரி எடுத்தா அது நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் வெறும் குறைவு. அதுவும் அது கடினமான ரெக்கமெண்டேஷன்ஸ். சோ அந்த விதத்துல பாதிக்கப்பட்டாக்களுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஆனால் நாடுகள் என்ற ரீதியில 47 நாடுகள் அங்கம் வகிக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல அதிகமான நாடுகள் இதை பற்றி பேசி இருக்குது. அவையில் 17 நாடுகள் அவர்கள் அமர்வுல இதை பற்றி கதைத்திருக்கணும். ஸ்ரீலங்காவை பற்றி கன நாடுகள் டைம் பவுண்ட் வரையறைய கொடுக்க சொல்லி அதன் கீழே வேலை செய்ய சொல்லி ஸ்ரீலங்காவை கேட்டு இருக்குது. அந்த விதத்துல அது ஸ்ரீலங்கன் அரசு ஆட்டங்கான வச்சிருக்கு என்று சொல்லலாம். அதுல உண்மை இருக்குது. ஆனா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இலங்கை தமிழ் ஆக்களுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி ஒன்றும் கொடுக்க இவ்வளவு காலம் ஒன்றும் செய்யறோம் என்று செய்யவில்லையோ அதே போல இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கும் அதை செய்து காட்டும் என்ற போலதான் தெரியுது. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க 25 ரெக்கமெண்டேஷன்ஸ் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற 2 ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தினால் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்க தரப்பின் அவர்கள் இதை என்ன மாதிரியான ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார்கள்? அவர்கள் 21ஆம் தேதி மார்ச் 21ஆம் தேதி தான் ஸ்ரீலங்கா டிஸ்கஷனுக்கு வந்தது. கண்ட்ரி ஸ்பெசிபிக்கா அஜெண்டா ஐட்டம் 2 கீழே.
சோ 21ஆம் தேதி 20ஆம் தேதியே அவர்கள் இல்லா அங்கம் வகிக்கிற நாடுகளுக்கும் ஒரு 42 பக்கம் 80 பேஜ் சமரி கொடுத்திருந்திருக்கோம். அட்வான்சிங் ஹியூமன் ரைட்ஸ் reconciliation and good governance in Sri Lanka and தாங்க ஜனவரி 2015 இருந்து மார்ச் 2018 மட்டும் என்ன செய்திருக்கிறோம் என்று அதுல லிஸ்ட் பண்ணி இருக்கணும். அதே ஆனா எடுத்து பார்த்தா என்னட்ட ஒரு காப்பி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா இலங்கை அரசு அதுல சாட்டு வேலையெல்லாம் செய்திருக்கொள்ளிய ஒன்னும் உருப்படியான ஒரு அந்த ரெக்கமெண்டேஷனை டார்கெட் பண்ண உருப்படியான வேலையை ஒன்றும் செய்யல. அது அதிகமா இந்த அங்கம் வகிக்கிற நாடுகள் அதை பார்த்து விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு ஸ்பெஷலி UK, US அவைத டெலிகேட்ஸ் அதாவது மிஷன் பீப்புள் ஸ்டாஃப் வந்து எங்களோட பிறகு கதைச்சவை இது முடிஞ்ச பிறகு. ஸோ அந்த இதுல அவையில் டிசப்பாயிண்டட் ஸ்ரீலங்கா என்னத்தை செய்ததுன்றதுல. ஏனென்றா இந்த 2 நாடுகளும் மாண்டெனெக்ரோட சேர்ந்து இந்த கோ குரூப் என்ற இதுல இதை ஸ்பான்சர் பண்ண நாடுகள். ஸோ அந்த இதுல அவையில் வெரி டிசப்பாயிண்டட். ஆனா அவையில ஒன்றை சொன்னிச்சு நம்ம எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டி என்றது பிடிக்காத ஒரு விஷயம். அதுபோல ஸ்ரீலங்கா தமிழ் ஆக்களுக்கும் வடக்கு கிழக்குல உள்ள ஆக்களுக்கும் எல்லாம் நலிவடைஞ்சிருக்கணும். அவைகளுக்கு இதை பற்றி தெரியணும். ஏன்னா அவைகளுக்கு விக்டிமான முறையில அவைகள் பதில் கேட்கணும். ஆனா அதுலயும் பார்க்க டயஸ்போரா ஆக்களுக்கு அதை பற்றி வேலை கவனமா இருக்கணும்னு சொன்னிச்சுன்னா அந்த இதுல இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட வேலை செய்யறேன்டா நாங்க அந்த நரேட்டிவ கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆக்கணும்னு சொன்னிச்சுன்னா. சோ அவையில் அதுல பதிலையும் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துச்சுன்னா நாங்க சொன்னோம் அக்கௌண்டபிலிட்டி வெஸ்டர்ன் கவர்மெண்டோட ஒரு கீ பிரின்சிபிளும் மற்ற வேல்யூவும் நாங்க அதை வலுவாக மெச்சுறோம். சோ அந்த இதுல நாங்களும் இறுக்கமா இருக்க விரும்புகிறோம் அந்த அக்கௌண்டபிலிட்டியில. மற்றது இந்தியன் கவர்மெண்டோடையும் நாங்க டயஸ்போரா குரூப்ஸ் கதைச்சிருக்குது. சோ அவையிலும் அதை இன்டிரெக்டா எங்களுக்கு ஹிண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி இருக்கணும் இந்த அக்கௌண்டபிலிட்டியை இருக்க பிடிக்க சொல்லி. மேபி அது அவையோட ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு அது உதவமா இருக்கும். அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எங்களுக்கும் பயன் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தார். சரி, ஆஸ்திரேலியன் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி அங்கே இருந்தது? ஆஸ்திரேலியா இந்த முறை புதிதாக அங்கம் வகித்த நாடுல ஒரு நாடு 3 வருஷத்துக்கு அங்கம் வகிக்கும். முதல் நான் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸோட கதைத்துனாங்க. ஸோ அவர் என்ன கத்தி குளூக்மன் அவர் தான் முதல் ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனரா இருந்தவர் ஸ்ரீலங்காவுக்கு. அவ இப்ப டெபியூட்டி செக்ரட்டரியா இருக்கிற வெரி சீனியர் பர்சன். ஸோ அவருக்கு கூப்பிட்டு என்னோட கதைத்தவர். அப்ப நான் கேட்டேன் வேற டயஸ்போரா கண்ட்ரீஸுக்கு மிஷன்ல அக்சஸ் கொடுத்திருக்கணும். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த விதத்துல அவர் எங்களுக்கு அக்சஸ் எடுத்து தந்தவர் எனக்கு. ஸோ அவர் கெவின் பிளேஃபோர்ட் என்றவர் தான் மிஷன் கவுன்சிலரா இருக்கிறார். ஸோ அவர் எங்களோட வந்து கதைத்தார். என்னோட கூட பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம், கனேடியன் தமிழ் காங்கிரஸ், மற்றது யூஎஸ்ல இருந்து யூஎஸ்டி பேக்கி வேலை எல்லாரும் சேர்ந்து நாங்க உண்டாத்தான் வேலை செய்வோம். ஸோ அந்த 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 கலந்துரையாடல அவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்ட போது கனேடியன் தமிழ் காங்கிரஸ்ல இருக்கவர் கேட்டார், ஆஸ்திரேலியாவோட நிலைப்பாடு என்ன இந்த டைம் பவுண்ட் இதுல, மற்றது இந்த ஸ்ரீலங்கன் ரெசல்யூஷன்ல என்று கேட்ட இடத்துல அவர் சொன்னார், அடுத்த நாள் கவுன்சில் இதுகள் எல்லாம் நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம், அதுல ரிவீல் பண்ணுவோம் என்று. பிறகும் எங்கட பிரஷர் கூடினதால அவர் சொன்னார், நாங்க டைம் பவுண்டுக்கு நாங்க போகல என்று சொல்லி சொன்னார்.
அப்ப நான் சொன்னேன், இந்த டவுன்ஃபால் 2009 ஆஸ்திரேலியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஸ்டீவன் ஸ்மித் மற்றது கெவின் ரட் எல்லாம் சொன்னவர் எங்களுக்கு கிளியரா, whenever the Western nation take lead, they will support our struggle, our issues என்று சொன்னவர். சோ அந்த விதத்துல வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்கான ஆல்மோஸ்ட் எல்லா நேஷன்ஸும் சொல்லி இருக்குது டைம் பவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி ஏன் ஆஸ்திரேலியா சொல்லக்கூடாதுன்ற கேட்ட இடத்துல அவர் அத கவனமாக உன்னித்து அவதானித்தார், போஸ்ட் பண்ணார் ஒழிய அதுக்கு மறுமொழி சொல்லவில்லை. ஆனா நான் அங்க நின்ற போதுதான் எனக்கு தெரிந்தது மற்ற டயஸ்போரா குரூப்ஸ், மற்ற கண்ட்ரி ஸ்பெஷலி யூஎஸ், கனடா, பிரிட்டன் எல்லாம் அவையோட லொபியில வெரி ஸ்ட்ராங் என்றும் எங்களோட லொபி இஸ் வீக்கர். இப்ப கிட்ட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நாங்க வீக் என்றதும் தெரியக்கூடியதா இருந்தது. கிறிஸ், நன்றி. நான் போல் ராஜேஸ்வரன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் என்னென்றால், இந்த முறை இந்த UNHRC 37வது செஷன் உலகாலம் மங்கள சமரவீர ஃபாரின் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவருடைய டெலிகேஷன் நடந்தது. இந்த முறை மங்கள சமரவீர இல்லாத மாதிரி வேறு சரத் தமிழுகமன் ஆக்க போன்ற ஹார்ட்லைனர்ஸ் இந்த முறை அங்கே போயிருந்தார்கள். இலங்கை பத்திரிகைகளிலே இந்த முறை ஒரு மாபெரும் வெற்றி. வழக்கத்தை போல நாங்கள் எதற்கும் அடிபணியாமல் இந்த முறை நாங்கள் எதற்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்த்து விட்டோம், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், இந்த டைம் பவுண்ட் என்றதை எல்லாத்தையும் நாங்கள் தகர்த்து விட்டோம். ஜான் ஜெயதிலக போன்ற புத்திஜீவிகள் அங்கே இலங்கையில் பேப்பர்களிலே எழுதுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இது இலங்கைக்கு இந்த முறை ஒரு சாத்தியமாக இந்த முடிவுகள் ஏற்பட்டதா என்று நீங்க நினைக்கின்றீர்களா? அப்படி இல்ல. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் இப்ப உள்ள நிலை எல்லாருக்கும் தெரியும். எப்ப கவலும் என்ன மாதிரி என்றது சொல்லி அது ஒரு சரியான கவர்மெண்ட் இல்லை என்று எங்களுக்கே தெரியும். அதோட கிரவுண்ட் இப்போ மூவ் பண்ணி கொண்டே இருக்கு, பொலிட்டிக்கல் கிரவுண்ட். ஸோ அதுக்கு தக்க மாதிரி ஸ்ரீலங்கன் பொலிட்டிஷியன்ஸ், ஸ்பெஷலி தே வெல் சீசன் பொலிட்டிஷியன்ஸ், டிப்ளமேட். ஸோ அந்த விதத்துல அவர் கலைத்திருக்கிறார் என்றதுல வியப்பில்லை. ஆனா சமரவீர போன பிறகு இந்த ரெசல்யூஷன் இப்ப ஒரு வருஷமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது, ஸ்டோல்டா இருக்கிறது என்றதுலயும் உண்மை இருக்குது. ஏனென்றா அத ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனரே சுட்டி காட்டி இருக்கிறார் இன்டிரெக்டா. அதாவது இந்த இப்ப கடைசி ஒரு வருஷமா இது முன்னேற இல்லை என்று. சோ அது இன்டிரெக்டா சமரவீர இல்லாததுன்னு ஒரு வெற்றிடமாகவே அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இப்ப உள்ள ஃபாரின் மினிஸ்டர் அவர் அங்க 21ஆம் தேதி மட்டும்தான் பிரசன்னமா இருந்தார் அவரோட ஸ்பீச்சுக்கு மட்டும். அதுக்கு பிறகு 22ஆம் தேதியும் இலங்கையை பற்றிய விவாதம் கண்ட்ரி அளவில் விவாதிக்கப்பட்டது. அதுல ஸ்ரீலங்கன் டெஸ்க்ல ஒருவருமே இருக்கவில்லை. எனக்கு வேலை ஆச்சரியமா இருந்தது. ஸ்ரீலங்கா பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம், ஸ்ரீலங்கா டெஸ்க்ல ஒருவருமே இல்லை. எங்களை போல டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா குரூப்பும் மற்ற சிங்கள சைட்ல சிங்கள டயஸ்போரா எங்களை எதிர்க்கிற அங்க புலப்புற ஆக்களும் தான் இருந்துச்சுன்னு ஒழிய மெயின் இவெண்ட்ல ஸ்ரீலங்கன் டெஸ்க் எம்டியா இருந்தது 22ஆம் தேதி. ஸோ அவர் அவையோட கமிட்மெண்ட் அவ்வளவுதான் என்ற ஒரு நிலைப்பாடும் எங்களுக்கு தோன்றிச்சு. அவையில் இத முன்னெடுக்க மாட்டினம் என்ற இதுவும் புலப்படக்கூடியதா இருந்தது. நானும் வேற ஆக்களும் அதை பிரிட்டிஷ் அம்பாசடருக்கும் மற்றது அவையோட கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் சொன்ன இடத்துல அவையிலும் அதை லேசா புன்னகையோடு சிரித்து பார்த்தவை ஒழிய அதுக்கு பதில் கூறவில்லை. ஆனா இது ஒரு எக்ஸ்பெக்டட் தான். ஒன்ஸ் அகெயின் தமிழாக்களை இந்த மாதிரி டிசீவ் பண்ணிக்கணுமோ அதே போல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியையும் டிசீவ் பண்ணிக்கணும் போலதான் தெரியுது.
அப்ப அந்த ஏமாற்று வித்தையை அவர்கள் உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் 17 நாடுகள் ஸ்ரீலங்கா பற்றி அவையோட ரிப்போர்ட்ல எழும்பி வந்து ஸ்ரீலங்காவுக்கு அந்த ரிப்போர்ட்டை வாசிக்க மாட்டோம். ஸோ தே ஆர் ஆல் வெரி கன்சர்ன் அபவுட் ஸ்ரீலங்கா டெஃபினெட்லி. ஹை கமிஷனர் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த முறையும் கொடுத்திருக்கிறார். பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்ரீலங்கா தானே இந்த ரெக்கமெண்டேஷனை கொண்டு போகணும். காலவரை மன்னிக்கவும், இந்த காலவரை என்ற விஷயத்துல ஸ்ரீலங்கா அக்கறை செலுத்துமோ என்று தெரியவில்லை. ஆகவே இந்த காலவரை என்றது அவர்களுக்கு இன்னொரு ஒரு விளையாட்டு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இதை அதாவது கமிஷனர் மற்றவர்கள் இந்த கால வரையறை மட்டும் இவர்கள் இழுத்தடிப்பார்களே ஆனால் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கின்றது. எழுப்பார்களானால் இதற்கு நிவாரணம் அல்லது இதற்கு அவர்களுக்கு கடும் போக்கான ஏதாவது நடவடிக்கைகள் என்று ஏதாவது ஒன்று அப்படி இருக்கின்றதா? கடும் போக்கான என்று போக்கு பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, மற்ற நாடுகளுக்கு அவர் சொன்னார் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனை அப்ளை பண்ண சொல்லி இஃப் ஸ்ரீலங்கா ஃபெயில்ஸ். சோ அதைத்தான் அவர் முதலில் சொன்னார். அந்த 21ஆம் தேதியும் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிறார். அவர் அதை விட இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதை ரிப்பல் பண்ண கேட்டு இருக்கிறார் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ல. இந்த 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடுவே நடக்குது இந்த இப்படியான வயலன்ஸ். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. இந்த ரிக்கரன்ஸ் இப்படி நடக்கிறத இல்லாம ஆக்கணும். மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதிலும் மற்ற ஹேட் ஸ்பீச் கொடுக்கிற இதுகளையும் இல்லாம ஆக்கணும். அது அரசாங்கத்தோட கடமை என்று சொல்லி இருக்கிறார். ஸோ அவர் சில புத்திமதிகளையும் மற்றது அரசாங்கத்து மற்ற கண்ட்ரிஸுக்கும் என்ன இது ஃபெயில் பண்ணா என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இது மற்ற கண்ட்ரிஸ் அதை எடுக்கிறத பொறுத்து இருக்குது. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா எடுத்தா, ஆஸ்திரேலியா இப்பவும் ஒரு கோசி ரிலேஷன்ஷிப்பை தானே வச்சிருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப போன வருஷம் தான் 70 வருஷம் கொண்டாடினவ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டரே போயிருக்கிறார், ஃபாரின் மினிஸ்டரே போயிருக்கிறார். அது போல ஸ்ரீலங்கால இருந்தும் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இங்க வருகை வந்து இருக்கணும். இந்த போட் இஷ்யூ இல்லாட்டி அகதிகள் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. அந்த இதுல அவைகள் எவ்வளவு தூரம் ஆஸ்திரேலியா இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த டூல இவ்வளவு யூஸ் பண்ணுமென்றது பெரிய கேள்விக்குறியாத்தான் இருக்கும். நன்றி கிருஷ்ணலாங்கோ அவர்களே. நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த பேட்டியை தந்து எங்களுக்கு இந்த ஜெனீவாவில் என்ன நடந்த என்ற விஷயத்தை எங்களுடன் விளக்கம் அளித்ததற்கு எமது 3CR தமிழ் குரல் வானொலி நேயர்களின் சார்பில் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி உதயன். ஒரு இது இதை பற்றிய மேலதிக இதுகள் SV கிருபாகரன் ஆர்டிகிள் ஒன்று வந்திருக்கு தமிழ்வின்ல April 1st. So அதர் ஹைலி ரெகக்னைஸ்டு பர்சன் எங்கட தமிழ் ஸ்டாகிள்ல. மற்ற இப்போ ஒரு 20 வருஷமா இதுக்கு போயிருக்கிறார் ஒழுங்காக. சோ நானாக ஒரே ஒரு வருஷம் தான் போனால். சோ அந்த விதத்துல அவற்ற ஆர்டிகிள் வாசிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போல BTFல பிரிட்டிஷ் டைம் போரத்துல ரவியும் சொல்லி இருக்கிறார் என்னென்ன செய்யணும் இனிமேல், இந்த மாதிரி நாடுகளோட நாங்க வேலை செய்ய வேண்டும். அது எங்களுக்கு முக்கியமான இதை நாங்க முன்னெடுக்கிறதுக்கும் மற்றது இந்த அக்கௌண்டபிலிட்டி லீவரேஜ பற்றி நாங்க இதை வச்சிருக்கிறதுக்கும் எங்களுக்காக எங்கட தமிழ் ஸ்ட்ரகிளுக்காக அதை பற்றி அவர் கதைச்சிருக்கிறார். இது ரெண்டையும் 7 நாட்கள் வாசித்து அதோட உள்நோக்கத்தை
அறியலாம் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி அண்ணா. நேரம் வந்துவிட்டது, நமக்கு நிகழ்ச்சிகள் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. மீண்டும் இன்னொரு நாளைக்கு நாங்கள் இது விடயமாக நாங்கள் இன்னும் ஆழமாக கலந்துரையாடலாம். உங்களுடைய நேரத்தையும் பார்க்காமல் குறுகிய இடைவெளியோடு நீங்கள் மோடு வந்து இந்த மக்களுக்கு தேவையான ஒரு தெளிவை இந்த கூட்டம் இதனுடைய தாக்கத்தையும் என்ன மாதிரி நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு நகரப் போகின்றோம் என்ற தெளிவை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு நாளைக்கு நாங்கள் உங்களோடு பேசுவோம்.